கடைசியில டைடல் பார்க்க முத்தமிழறிஞர் கலைஞர் தலைமையில அன்னைக்கு இந்தியாவின் பிரதமராக இருந்த வாஜ்பாய், அன்னைக்கு தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக இருந்த பிரமோத் மகாஜன், இவங்க எல்லாம் வந்து இந்த டைடல் பார்க்க திறந்தாங்க. டைடல் பார்க் அங்க திறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஓஎம்ஆர் என்று சொல்லக்கூடிய ஓஎம்ஆர் என்ன நிறைய பேருக்கு தாய்மார்களுக்கு தெரியாது, படித்த இளைஞர்களுக்கு தெரியும். ஓல்டு மகாபலிபுரம் ரோட், இந்த ஓஎம்ஆர்ங்கிறது அதுதான். இந்த ஓல்டு மகாபலிபுரம் ரோட்ல முதல்ல டைடல் பார்க் உருவானதுக்கு அப்புறமா தான் தொடர்ச்சியா இந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது வர ஆரம்பிச்சு. அதோட ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, அதே 2000 அப்ப பண்ணாரு, பண்ணி முடிச்சுட்டு அப்ப ஆட்சியில் இருக்கிறார் கலைஞர். என்னையும் அப்ப நான் மேயரா இருந்தேன், என்னையும் நம்முடைய 2006ல என்னையும் சாமிநாதனையும் கூப்பிட்டு இந்த ஓஎம்ஆர் சாலை ராஜீவ்காந்தி சாலை என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறேன். தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால், ஒரு உலக புகழ்பெற்ற சாலையாக மாறிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பெயரை அந்த சாலைக்கு சூட்டுகிறேன், அதை போய் திறந்து வைத்து வாருங்கள் என்றார். நானும் சாமிநாதன் தான் அன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் சாமிநாதன், 2 பேரும் தான் மத்திய கைலாசத்தில் வந்து இந்த ராஜீவ்காந்தி சாலைங்கிற இந்த பெயர் பலகையை திறந்து வச்சோம். இதெல்லாம் தெரிஞ்ச நாங்க உயிரோடவே இருக்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி, நான் இந்த சாலையை இந்த ஓஎம்ஆர் நான் தான் உருவாக்குறேன்னு சொன்னா நம்புறதுக்கு அதுக்கு மேலாம் சொல்றதுக்கு நல்லா இல்லை. அது மட்டும் இல்லை, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நானும் இங்க மேடையில் இருக்கிற அரவிந்த் ரமேஷ், நம்முடைய 2 பகுதி செயலாளர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து, விஸ்வநாதன் மனோகரன் எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சோம். இந்த போராட்டம் என்ன போராட்டம் உங்களுக்கு எல்லாம் கவனம் இருக்கும். டோன்ட் வாண்ட் டோல்கேட், டோல்கேட் வேண்டாம் என்கின்ற போராட்டம். சரி, டோன்ட் வாண்ட் டோல்கேட் நீங்க எங்கேயாவது போய் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்? ஒரு சாலையை வந்து புதுசா கட்டமைச்சு அதை வந்து சுங்கம் வசூலிக்கிறதுங்கிறது உலகம் முழுக்க இருக்கிற உண்மை. ஆனா நாம ஏன் டோன்ட் வாண்ட் டோல்கேட்னோம்? டோல்கேட் இங்க வேணான்னு ஏன் சொன்னோம்னா, டோல்கேட்டுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு. ஒரு மாநகர எல்லைக்குள் டோல்கேட் இருக்கக்கூடாதுங்கிறது விதி, ஒரு சிட்டி லிமிட்டுக்குள்ள டோல்கேட் இருக்கக்கூடாதுங்கிறது விதி. அதையும் மீறி சென்னை கார்பரேஷன் லிமிட்ல 4 டோல்கேட் இருக்குது. என்னைக்காவது எடப்பாடி பழனிசாமி இதை பத்தி கவலைப்பட்டிருப்பாரா? சிட்டி லிமிட் ஆச்சு, சென்னை எக்ஸ்பேண்ட் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? 2011லயே சென்னை விரிவாக்கம் செய்யப்பட்டு சோழிங்கநல்லூர் சென்னையில சேர்ந்துருச்சு. இன்னமும் நாம் அதை வசூல் பண்ணி இருக்கிறோமே. 2006 ஆயிடுச்சு, 15 வருஷமா நூற்றுக்கணக்கான கோடி, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை நம்ம வசூல் பண்றோம் ஏழைக்கு கையில. ஸ்கூட்டர் போனா 50 ரூபா, கார் போனா 200 ரூபா, லாரி போனா 500 ரூபாய், இவ்வளவு வசூல் பண்றோமே. இது தப்புன்னு தெரியல அவருக்கு. தப்புன்னு தெரிய வைக்கிறதுக்காக நம்முடைய தலைமை கழகத்தின் ஒப்புதலை பெற்று, மாண்புமிகு நம்முடைய முதல்வருடைய வழிகாட்டுதலை பெற்று அன்றைக்கு ஒரு போராட்டத்தை நடத்தினோம். டோன்ட் வாண்ட் டோல்கேட்ங்கிற போராட்டம். இந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் 40,000 பேர் பங்கேற்றார். இதே மாதிரியான ஒரு எழுச்சியான கூட்டம். அந்த கூட்டத்தில் நாங்கள் டோன்ட் வாண்ட் டோல்கேட் முழங்க ஆரம்பிச்ச உடனே அது சோசியல் மீடியால உலகத்திலேயே நம்பர் 1 ட்ரெண்டிங் ஆச்சு. டோன்ட் வாண்ட் டோல்கேட் நம்பர் 1 ட்ரெண்டிங். அது வந்ததுக்கு அப்புறம் தலைவர், அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் நம்முடைய தளபதி, உடனே அவரோட சோசியல் மீடியால செய்தி போட்டார். நாங்க ஆட்சிக்கு வந்தா சென்னை தெற்கு மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திருக்கிறாங்க. டோன்ட் வாண்ட் டோல்கேட் ஒரு போராட்டம் நடத்திருக்கிறாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த டோல்கேட்டுகளை அகற்றுவோம் சொன்னார். எப்ப சொன்னது? நாங்க போராட்டம் நடத்த அன்னைக்கு சொன்னார். திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. 2021 மே திங்கள் 7ஆம் தேதி நம்முடைய கவர்னர் மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த கரகரத்த குரல் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அரியாசனத்தை அலங்கரித்தது. அப்போ வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா 3 மாசத்துல நம்முடைய முதல்வர், அதுவும் 2021 ஆகஸ்ட் திங்கள் 30ஆம் தேதி நானும் நம்முடைய அரவிந்த் ரமேஷும் மரியாதைக்குரிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரிடத்தில் அவருக்கு சொல்லி, அவரை கன்வின்ஸ் பண்ணி அவரை அழைச்சிட்டு போய் முதல்வரிடத்தில் கோரிக்கை வைத்தோம். கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால், நம்ம ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் டோன்ட் வாண்ட் டோல்கேட்ங்கிற போராட்டத்தை நடத்தணும். டோல்கேட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு
பெரிய அளவில் அரசுக்கு வருவாய் வருகிற ஒன்றாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. என்றாலும் நாம் போராட்டம் நடத்தியது உடனடியாக தலைவர் அன்னைக்கு நீங்க சொன்னது ஆட்சிக்கு வந்தால் நாங்க அதை மாத்தி கொடுப்போம் சொன்னீங்க, மாத்தி கொடுப்போம் சொன்னீங்க. சொன்ன உடனே சொன்னார், ஆமாமா எனக்கு நல்ல கவனம் இருக்கு. உடனடியாக ஒரு உத்தரவிட்டார். 2021 ஆகஸ்ட் திங்கள் 30ஆம் தேதி ஆட்சிக்கு வந்த 3 மாசத்துல துறைப்பாக்கத்தில் இருந்த டோல்கேட், இங்க நம்முடைய பெருங்குடியில் இருந்த டோல்கேட், சோழிங்கநல்லூர் கலைஞர் சாலையில் இருந்த டோல்கேட், மேடவாக்கத்தில் இருந்த டோல்கேட், 4 டோல்கேட்டுகளும் கட்டணம் இல்லாத நிலையை உருவாக்கி ஒரு மகத்தான சாதனை படைக்கப்பட்டது. இதுல எதுப்பா எடப்பாடி நீ பண்ணது? எது பண்ண? ஏதாவது ஒண்ணு பண்ணியா? இதுல இந்த 4 டோல்கேட்ல இந்த மக்கள் கண்ணகி நகருக்கு வரணும்னா, சைதாப்பேட்டையில இருந்து வரணும்னா துறைப்பாக்கத்துல ஒரு கட்டணம், இந்த பக்கமா வந்தா பெருங்குடியில கட்டணும், இப்படி பீச் ரோடுக்கு ஈஸியா போனோம்னா கலைஞர் இதுல கட்டணும், பள்ளிக்கரண மேடவாக்கத்துக்கு ஏதாவது ஆஸ்பத்திரி போகணும்னா அங்க கட்டணும். டெய்லி எழுந்த உடனே 4 சுங்கச்சாவடியில அலைஞ்சிருந்தாங்களே இந்த கண்ணகி நகர் மக்கள், சோழிங்கநல்லூர் மக்கள். அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வசதி ஏற்படுத்துறதுக்கு நீ ஏதாவது நினைச்சியா? எதுவுமே இல்லை. அப்புறம் இன்னொன்னு, மெட்ரோ ரயில நாளா எடுத்துட்டு வந்தார். இதை விட ஒரு பெரிய பொய் வேற ஒண்ணுமே இருக்க முடியாது. மெட்ரோ ரயிலுக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் துணை முதல்வராக இருந்தப்ப ஜப்பானுக்கு போய் ஜப்பான் நாட்டு பன்னாட்டு கூட்டுறவு முகமைகள் கடன் வாங்கி மெட்ரோ ரயில் திட்டத்தை அன்னைக்கு எடுத்துட்டு வந்தார். ஜெயலலிதா அம்மா அவரோட இருக்கிற வரைக்கும் நான் தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லியிருந்தேன். 2016 சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினராக நானும், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினராக அரவிந்த் ரமேஷ் போன்றவர்களும் போய் இன்னைக்கு கண்ணு பேச்சில் கிடைக்கிற வாய்ப்பு கிடைச்சு.